இன்னொரு இன்சிடென்ட் ரொம்ப ஞாபகம் வருது. ஆல்ரெடி நான் இவரை மீட் பண்ணியிருக்கேன். ஒரு நைட் டைமில் தான் அவரை நான் பார்க்குறேன். அவர் வராரு. அந்த டைமில் லைட்டு கூட இல்லை. நான் ஒரு இருட்டில் தான் நின்றுருக்கேன். ஒரு 7-8 பேர் பக்கம் வந்து அங்கே நின்றுருக்கோம். அதாவது இப்போ எனக்கு விஜய் தெரியும் அப்படின்னு சொல்லலாம், விஜய்க்கு என்ன தெரியும்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் வந்து ஓகே நம்ம பார்த்து ரசிக்கிற ஒரு ஆள் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா உள்ள வராப்புல லைட்டை திரும்பினோடனே என்ன பார்த்துட்டாப்புல, நம்மளு அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி அந்த டைமில் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவர் பேசிகிட்டே இருக்கார். எனக்கு எதுவுமே வந்து அவருக்கு திருப்பி என்னால் ஒரு தேங்க்ஸ் கூட என்னால் சொல்ல முடியல. நான் உங்களோட ஃபேன் அப்படின்னாரு. என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ட்ரீமில் காண இருக்குமா நம்ம அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி நான் சொன்னோடனே அவன் சொன்னான், தமிழ்நாடே அவருக்கு ஃபேன், அவர் உன்னை பார்த்து உனக்கு ஃபேனு சொல்லியிருக்காருன்னா பெரிய விஷயம்டா அப்படின்னாப்புல. எனக்கு அப்போ தான் அது ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த நாளில் எனக்கு அது அந்த நைட்டில் அது ஒரு விஷயம் நடக்கிறப்போ என்னால் என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரியலைஸ் ஆகிறக்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து இன்னொரு வாட்டி செகண்ட் டைமும் வந்து உங்கள் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், நைஸ், நான் உங்களோட ஃபேன் அப்படின்லாம் சொன்னார். எனக்கு அது இது அவர் சொல்லவே தேவையில்லை. அவர் வாட்டுக்கு வந்துட்டு அவர் என்ன ஒர்க்கோ அதை முடிச்சுட்டு அவர் வாட்டுக்கு போயிருக்கலாம். பட் என்னை நோட் பண்ணி இது ஒரு விஷயமெல்லாம் சொல்லிட்டு போனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இருட்டில் என் ஃபேஸே கரெக்டாக தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாத ஒரு டைமில் வந்து அவர் என்னை நோட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுதான் அவரோட கேரக்டர்.